فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما يعلم جنود ربك إلا هو صدق الله العليم எல்லா பகலும் ஏக இறைவன் அல்லா ஜல்லஷானு வ தஆலா அவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனின் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வழியற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லோர்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா உலக வாழ்வை சில காலம் நமக்கு தந்திருக்கிற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொற்பமான சில காலங்கள் அற்பமான வாழ்வாக அல்லாஹ் வழங்கி இருக்கிறார். இந்த குறித்த காலத்திலும் கூட பல்வேறு வகையான நோய்கள், அதற்கான விதவிதமான மருந்துகள், மருத்துவங்கள் இப்படி நிறைய நாம் அன்றாட வாழ்விலே சந்தித்து வருகிறோம். எனவேதான் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 1 தேதி தேசிய மருத்துவர் தினமாக கொண்டாடப்படுகிறது. பல்வேறு உயிர் காக்கிற ஒரு அற்புதமான அறப்பணிகளை செய்கிற மருத்துவர்களை குறித்தும் அந்த மருந்து துறை குறித்தும் நன்றி கூறுதல் என்கிற அடிப்படையில் ஒரு நல்லதொரு நிகழ்வாக அந்த ஆண்டிற்கு ஒரு முறை அந்த மருத்துவர்கள் தினம். இந்த வகையிலே நாம் வாழுகிற காலம் அறிவியல் யுகம். எல்லா இடங்களிலும் அறிவியல் கோலோச்சுகிற, அறிவியல் தொழில்நுட்பங்கள் விண்ணை முட்டு நிற்கிற ஒரு காலகட்டம். எல்லாவித அறிவியல் துறைகளிலும் கூட முதலிடத்தில் இருப்பது இந்த மருத்துவத்துறை, உயிர் காக்கிற மருத்துவத்துறை. சாதாரண சாமானிய மக்கள் தொடங்கி லட்சம் கோடி வைத்திருப்பவர்கள் உட்பட எல்லோருக்கும் ஏதேனும் ஒரு விதத்தில் சில பல நோய்கள் என்று வருகிற போது மருத்துவத்தை நாடி போகிறோம், மருத்துவர்களை தேடி போகிறோம். ஆனாலும் இஸ்லாமிய பார்வையில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுமனே இபாதத்தை மாத்திரம் போதிப்பவர்களாக அல்லாமல் மருத்துவத்துறையிலும் கூட நபிகள் நாயகத்தின் அற்புதமான பங்களிப்பை குறித்து நாம் இந்த நாளில யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைதேர்ந்த ஒரு மருத்துவ நிபுணர்கள். ஹதீசுகள்ல திப்புன் நபவி என்கிற பெயரில் நபிவழி மருத்துவம் என்ற அற்புதமான தொகுப்புகள் உண்டு. பல்வேறு நோய்களுக்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றாடம் நாம் சந்திக்கிற காய்ச்சல், தலைவலி தொடங்கி பல்வேறு கைகால் வலி, இன்னும் பிற வெளிப்புற நோய்கள் தொடங்கி அந்தரங்க நோய்களாக இருக்கிற பல்வேறு சூனியங்கள், கண்ணீர் உட்பட, இதய நோய்கள் உட்பட எல்லாவற்றிற்கும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மருத்துவத்திலே நாம் தீர்வுகளை பார்க்க முடியும். கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு உலகம் ஒரு குறிப்பிட்ட மருத்துவ முறையை மாத்திரமே கையில் எடுத்துக்கொண்டு இது போன்ற அற்புதமான அரிய பல மருத்துவ முறைகளை எல்லாம் செலவில்லாமல் மிக சிறப்பாக செய்து முடிக்கிற அம்சங்களை எல்லாம் இன்றைக்கு நாம் கவனத்திலே கொள்ள மறந்து விடுகிறோம். கண்ணிமிக்கவர்களே, பொதுவாக நோய் வர்றப்ப டாக்டர்கிட்ட போறோம், சிகிச்சைக்காக போகிறோம். இஸ்லாமிய பார்வையில் நோய் என்பது, நோய் தொற்று, நோய் கிருமிகள் என்பது அல்லாஹ்வின் படைகளிலே ஒன்று என்று குர்ஆன் சொல்லுகிறது. அந்த வசனம் இப்படி வருகிறது: வமா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லாஹு. அல்லாஹ்வின் படைகளை அவனை தவிர வேறு யாரும் அறிய முடியாது. அல்லாஹ்வின் இராணுவங்கள், இராணுவ வீரர்களை போல ஏராளமான படைகளை, பல பல்லாயிரக்கணக்கான படைப்புகளின் படைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அவைகளை அவனை தவிர யாரும் அறிய முடியாது என்று குர்ஆன் பேசுகிறது. வேகமாக வீசுகிற காற்று அல்லாஹ்வின் படை, பெரும் அழிவை ஏற்படுத்துகிற பெருமழை அல்லாஹ்வின் படை, ஒரு பெரும் சூறாவளியாய் சுழன்றடிக்கிற காற்று அல்லாஹ்வின் படை, ஆர்ப்பரித்து எழுந்து ஒட்டுமொத்த எல்லோரையும் அப்படியே காவு வாங்கி செல்லுகிற சுனாமி அலைகள் தொடங்கி சாதாரண அற்ப பூச்சி இனங்கள், பறவை இனங்கள் உட்பட அல்லாஹ்வின் படைகள் ஏராளம். கண்ணிமிக்கவர்களே, அந்த வகையிலே நோய்கள், நோய் கிருமிகள், நோய்க்கான காரணங்களை ஏற்படுத்துகிற அம்சங்களும் கூட அல்லாஹ்வின் படைகளிலே ஒன்று என்று நாம் யோசித்து பார்க்கிறோம். கண்ணிமிக்கவர்களே, ஏன் இந்த நோய்கள் தெரியுமா? அல்லாஹ் நினைச்சா எல்லோரையும் ஆரோக்கியமா வாழ வைக்கலாம். நோய்கள் இல்லாமல், நோய் நொடிகள் இல்லாமல் ஆரோக்கிய வாழ்வு அவனால் வாழ வைக்க முடியும். ஆனாலும் அவ்வப்போது அல்லாஹ் நோய்களை, தனி நபர்களுக்கு சில நேரங்கள்ல தலைவலி, காய்ச்சல் என்று பல லட்சங்கள் செலவு செய்கிற அளவிற்கு சில ஆபத்தான நோய்கள் சில நேரங்கள்ல, எவ்வளவு செலவழித்தாலும் கூட, கோடிகள் கொட்டி கொடுத்தாலும் கூட ஆரோக்கியம் இல்லாமல் போகிற அளவிற்கு உண்டான சில நோய்கள் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். மன்னிமிக்கவர்களே, இப்ப நோய்களை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். ஏன் தெரியுமா? தன் வல்லமையை காட்டுவதற்காக.
அல்லாஹ் தனது ஆற்றலை அவன் சமுதாயத்திற்கு உணர்த்துவதற்காக அல்லாஹ் நோய்களை காட்டுகிறான். என்ன சொல்ல போனா சில நேரங்களில் நோய்கள் அது மரண நோய்களாக கூட அமைந்து விடுவதை பார்க்கிறோம் கண்ணிமிக்கவர்களே. அதனாலதான் நோயை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய பார்வையில ஒரு முஸ்லிமிற்கு அது ரஹ்மத். அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிற மறுமை உண்டு என்று நம்புகிற மோமீன்களுக்கு அது ரஹ்மத், அல்லாஹ்வின் அருள், அவனுடைய ரஹ்மத்தை கொண்டு வருகிற அம்சம். பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு முஸ்லிமுக்கு ஒரு நோய் வருகிற போது அதை அவர் சகித்துக் கொள்ளுவது இது அல்லாஹ்வின் புறம் இருந்து வந்திருக்கிறது, எனக்கு சோதனையாக தந்திருக்கிறான் என்று சொல்லி அதை அப்படியே அவன் மனதார ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வின் மீது அதிருப்தி கொள்ளாமல் அதை ஏற்கிற பக்குவத்தோடு இருப்பது என்பது அவனது பாவங்கள் அப்படியே அடியோடு அழிக்கப்பட்டு போகுமா. வருகிற நோய்களும் தொடர்ந்து வருகிற துன்பங்கள் துயரங்களும் அவனின் பாவங்களை அழிக்கிற அம்சங்களாக மறுமையில் இவனின் அந்தஸ்துகளை பதவிகளை உயர்த்துகிற அம்சமாக ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். மன்னிமிக்கவர்களே, இன்னும் சொல்ல போனா சில நோய்கள் பாவங்களை அழித்து விட்டு பாவங்களை எல்லாம் பாவங்களின் எண்ணிக்கை அளவுக்கு நன்மைகள் பதிகப்படுகிற அளவிற்கு பாவங்களுக்கு பரிகாரமாக அமையுமா. அப்ப முஸ்லிம்களை பொறுத்தவரை மோமீன்களை பொறுத்தவரை அது எந்த நோயாக இருந்தாலும் சரி அது ரஹ்மத்தாக அருளாக அல்லாஹ்வின் புறம் இருந்து வருகிறது கண்டிப்பார்களே. எனவே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நோயாளியை பார்க்க போனாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவரின் நெற்றியில் கை வைத்து பெருமானார் ஓதுவாங்க, லா பஅஸ தஹூரன் இன்ஷா அல்லாஹ், நீங்கள் பயப்பட வேண்டாம், அஞ்ச வேண்டாம், பரவாயில்லை, இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் உங்கள் பாவங்கள் பரிசுத்தமாகி போகும். இந்த நோய் வந்திருக்கிற நோய் உங்கள் பாவங்களை எல்லாம் கழுவி கொண்டு போகும். உங்கள் நோய் குணமாவது மட்டுமல்ல, அல்லாஹ்வின் அருளால் பாவங்களும் உங்களை விட்டு போய்விடும் என்கிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்டிப்பார்களே, மோமீன்களுக்கு ரஹ்மத்தாக நோய். ஆனால் பாவிகளை பொறுத்தவரை அல்லாஹ்வின் வரம்புகளை மீறுகிற, அவனின் கட்டளைகளை கண்டுகொள்ளாமல் வாழ்கிற, அவனை நிராகரித்து வாழுகிற பெரும் பாவிகளை பொறுத்தவரை அது நோய் அல்லாஹ் அவர்கள் மீது சாட்டுவது, தண்டனையாக சாட்டுவது, அவனின் கோப பார்வையாக அல்லாஹ் சாட்டுவது, திருந்துவதற்குண்டான ஒரு எச்சரிக்கையாக அல்லாஹ் தருகிற அம்சமாக நோய் என்று பார்க்கிறோம். கண்ணிமிக்கவர்களே, தொடர்ந்து சஜிதாவிலே வருகிறது, பல நொதிய கண்ணகம் மினல் அதாபில் அதுனா தூனல் அதாபில் அக்பர். மறுமையின் பெரும் தண்டனைக்கு முன்னால், நரக நெருப்பின் தண்டனைக்கு முன்னால் சிறு சிறு தண்டனைகளாக எச்சரிக்கைகளாக உலகில் சிலவைகளை நாம் சுவைக்க செய்வோம். இப்ப நோய் அந்த பட்டியல்ல வரும். வருகிற ஒரு மிக கொடிய ஒரு நோய், ஒரு சகிக்க முடியாத ஒரு துன்பம், ஒரு பெரும் துயரம், அது மறுமையின் எச்சரிக்கை முன்னால் நீ பயணிக்கிற பாதை தவறான பாதை, இது அல்லாஹ்வின் கோபத்திற்குண்டான பாதை, அவனின் அதிருப்தியை பெற்றுத் தருகிற பாதை என்று எச்சரிக்கையாக அந்த நோய்களை பார்க்கிறோம். கண்ணிமிக்கவர்களே, இன்னும் சொல்ல போனா மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் காரணங்களை நம்பக்கூடியவர்கள், நோய்க்கான காரண காரியங்களை நம்பக்கூடியவர்கள். இன்னைக்கு நம்மளும் பெரும்பாலும் அப்படிதான் இருக்கிறோம். இப்ப இதனால இந்த நோய் வந்துச்சு, இது சாப்பிட்டனால இது வந்துச்சு, இந்த இடத்துக்கு போனனால இது வந்துச்சு. இப்ப இது ஒரு பலவீனமான ஒரு ஈமானின் அடையாளமாக கண்ணிமிக்கவர்களே. பொதுவாக மற்றவர்களை பொறுத்தவரை காரண காரியங்களை நம்பக்கூடியவர்கள், உலகியல் பொருட்களை நம்பக்கூடியவர்கள், வஸ்துக்களை நம்பக்கூடியவர்கள், வருகிற எந்த ஒன்றையும் உலகத்தோடு முடிச்சு போட்டு பார்க்கக்கூடியவர்கள். ஆனால் முஸ்லிம்களை பொறுத்தவரை அல்லாஹ்வோடு இணைத்து பார்க்க வேண்டும். எந்த நோயோ துன்பமோ துயரமோ ஒரு பெரும் வருத்தமோ சகிக்க முடியாத நிலைகள் ஏற்படுகிற போது, மனம் விரும்பாத நிகழ்வுகள் நடக்கிற போது இது வந்திருக்கிறது அல்லாஹ்வின் புறம் என்று நாம் சிந்திக்க வேண்டும். கண்ணிமிக்கவர்களே, இது சொல்ல போனா எந்த நோயும் அது மரணத்திற்கு கொண்டு போவதில்லை அல்லாஹ் நாடாமல். அது எவ்வளவு ஆபத்தான நோயாக இருந்தாலும் கூட அவன் மரணம் என்று விதித்திருந்தால் தானே தவிர அது மரணத்திலே கொண்டு போய் சேர்க்கும். மிக கொடிய நோய்களின் விளிம்பிலே போய்விட்டு பிழைத்து வந்தவர்கள் எல்லாம் கூட உண்டு. சாதாரண காய்ச்சல் தலைவலியில் மாண்டு போனவர்களும் உண்டு. கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம், எவ்வளவோ பெரும் பெரும் விலை மதிப்பு மிக்க மருந்துகள், உயர்தர சிகிச்சைகள் எல்லாம் கூட வெறுமனே அவை மாத்திரம் ஆரோக்கியத்தை தந்துவிடாது அல்லாஹ் நாடாமல். அவன் ஷிஃபா என்று எழுதினால் ஷிஃபா ஆரோக்கியம். இப்ப நோய் நிவாரணம் உண்டு. கண்ணிமிக்கவர்களே, இது நம்மிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு நம்பிக்கை. எல்லாவித முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும், உயர்தர சிகிச்சைகள், எல்லா விதமான அம்சங்களுக்கு பிறகும் கூட யக்கீன் அது அல்லாஹ்விடத்தில் இருக்க வேண்டும். கண்ணிமிக்கவர்களே, அதனால பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு துஆ வருது, அதிகில் பஅஸ ரப்பன்னாஸ். பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோயாளிகள் விஷயத்துல நிறைய துஆக்களை சொல்லி தருவார்கள், அல்லாஹ்வோடு இணைத்து சொல்லுவார்கள், அல்லாஹ்வின் தொடர்பிலே வைத்து சொல்லுவார்கள். இன்னைக்கு நம்ம நோய் வந்துட்டு அல்லாஹ் மறந்துடுவோம், நம்முடைய பலவீனம் லேசா ஒரு துன்பம் வந்து அல்லாஹ் மறந்துடுவோம், லேசா ஒரு அல்லாஹ்வுடைய ஒரு பிடி வந்து அல்லாஹ் மறந்துடுவோம். ஆனால் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி தருகிறார்கள், அதிகில் பஅஸ ரப்பன்னாஸ். இது நோயாளி அல்லது அருகில இருப்பவர்கள் 7 முறை இதை ஓதுகிற போது அல்லாஹ் ஷிஃபாவை தருவான் என்கிற உறுதியோடு ஓதுகிற போது நிச்சயம் அல்லாஹ் ஷிஃபாவை தருவான். அதிகில் பஅஸ ரப்பன்னாஸ், மக்களின் ரப்பே ரட்சகனே, இந்த நோயை நீ போக்கி அருள்வாயாக. லா ஷிஃபா இல்லா ஷிஃபா, உன் ஆரோக்கியத்தை தவிர வேறு ஆரோக்கியம் இல்லை.
உன் நிவாரணத்தை தவிர வேறு நிவாரணம் இல்லை. நீ யாருக்கு நிவாரணத்தை என்று எழுதுகிறாயோ அவர்தான் நிவாரணம் பெற முடியும். யாருக்கு நீ நோயிலிருந்து மீண்டு வருவார் என்று எழுதுகிறாயோ அவர்தான் மீண்டு வர முடியும். லா ஷிஃபா இல்லா ஷிஃபா, ஷிஃபாவுக்கு லா யுகாதிரு சகமா. யா அல்லாஹ், நீ ஷிஃபாவை வழங்கிவிட்டால் எந்த நோயும் மிச்சம் இருக்காது, எந்த நோயின் துன்பமும் மீதம் இருக்காது என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி தருவார்கள். கண்ணிமிக்கவர்களே, இன்னும் சொல்ல போனா வந்திருக்கிற நோய்களை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் நம்ம ரொம்ப அளவுக்கு அதிகமா பயந்துருவோம். கொஞ்சம் நோயுடைய கடுமை அதிகரிக்கிறப்ப எங்க நமக்கு முடிவு வந்துருமோ, உலகத்தை விட்டு போயிருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். வமா கான லி நஃப்ஸின் அன் தமூத இல்லா பிஇذنில்லாஹ். எந்த ஒரு ஆன்மாவாக இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரும் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டாலும் சரி, அல்லாஹ்வின் அனுமதியின்றி உலகத்தை விட்டு பிரியாது. குறித்த நேரம் கிதாப முஅஜ்ஜலா, அவரின் தவணை எழுதப்பட்டிருக்கும், அவரின் விதி நிர்ணயிக்கப்பட்டிருக்கும். குறித்த நேரம் வருகிற வரை உலகத்தில் அதற்கு அவகாசம் உண்டு, ஆயுட்காலம் உண்டு. அப்ப தவணை வருகிற வரை எவ்வளவு பெரும் நோயில் பிடிக்கப்பட்டாலும் கூட நோய் அவரை கொன்று விடாது, நோய் அவரை உயிரை கைப்பற்றி விடாது. கண்ணிமிக்கவர்களே, இப்ப முழுக்க நாம் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்க கடமைப்பட்டிருந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல பெரிய ஒரு காலரா ஷாம் நாட்டுல இப்ப பிரபலமான வரலாறுகளில் எழுதுவார்கள். பெரும் பெரும் சஹாபாக்கள், தாபியீன்கள், முஜாஹிதுகளை எல்லாம் ஷஹீதாக்கிய காலரா. கிட்டத்தட்ட 10,000 பேர் காலராவிற்கு பலி ஷஹீத் என்று வரலாறுகளை எழுதுகிறார்கள். மிக மோசமான ஒரு அதிபயங்கரமான ஒரு காலராவுடைய நோய். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு ஜனாசா, இப்ப சுபுகில் ஜனாசா தொலை வைக்கிற இமாம், தொழுகை தொலை வைக்கிறவர் லுகரில் அவர் ஜனாசாவாக இருப்பார். லுகரில் ஜனாசா தொலை வைக்கிற இமாம் அசரில் அவர் மையத்தாக ஜனாசாவாகும். இப்படி அடுத்தடுத்து 10,000 பேர் அவர்கள் ஷஹீதுகளாக மாறி போனார்கள். கண்ணிமிக்கவர்களே, இப்ப ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஷாம்ல இருந்து மிகப்பெரிய ஒரு ஆலிம், ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல், மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞர். நாளை மறுமையில உலமாக்களுக்கு தலைமை தாங்குகிற அற்புதமான ஒரு பெரும் பேரு ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல். அவர் போன்ற விலை மதிப்பற்ற ஒரு செல்வம் இழந்து விடக்கூடாது என்று ஹஜ்ரத் உமர் அவர்கள் அவருக்கு அழைப்பு விடுப்பார்கள். நீங்க மதீனாவுக்கு வந்துருங்க, உங்களது சேவை இந்த உம்மத்திற்கு தேவை, நீங்கள் கிளம்பி வாருங்கள் என்று அழைப்பு விடுப்பார்கள். ஹஜ்ரத் முஆத் மறுத்து விடுவார்கள். ஹஜ்ரத் முஆத் சொல்லுவாங்க, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரண்டி இருக்கிறார்கள். நோய் ஒரு ஊரில் பரவுகிற போது உள்ளே இருப்பவர் வெளியே செல்ல வேண்டாம், வெளியில இருப்பவர்கள் பரவி இருக்கிற ஊருக்கு வர வேண்டாம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்து தந்திருக்கிற பாடத்தை பார்க்கிறோம். மன்னிமிக்கவர்களே, எனவே இஸ்லாமிய அடிப்படையில தொற்று என்பது கிடையாது. பொதுவா இவர்கிட்ட இருந்து அவருக்கு பரவச்சு, இங்க இருந்து அங்க போச்சு, அங்க இருந்து இங்க வந்துச்சு, லா அதுவா ஹதீஸிலே வரும். தொற்று என்பது கிடையாது. இப்ப நோய்களை முதலாக ஏற்படுத்துபவன் அல்லாஹ், நாடுபவர்களுக்கு அல்லாஹ் அங்கிருந்து பல்வேறு நபர்களுக்கு அல்லாஹ் பரவ செய்கிறான். இப்ப இந்த நபருக்கு பாதிப்பு இல்லை என்று அல்லாஹ் முடிவு செய்தால் நிச்சயம் அவருக்கு பாதிப்பு இருக்காது. அவர் நோயாளியின் அருகில இருந்தாலும் கூட, நெருங்கி உறவாடினாலும் கூட. கண்டிப்பார்களே, யோசித்து பார்க்கிறோம், ஈமானிய பாடத்தை நாம் படித்தாக வேண்டும். பெருமாட்ட ஒரு சஹாபி கேட்பான், ரசூலல்லாஹ், நாங்கள் ஒட்டகங்களை வளர்க்கிறோம், நிறைய பாலைவனங்கள், துள்ளி மான்களை போல ஒட்டகங்கள் துள்ளி குதித்து ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் எங்கிருந்தோ வருகிற ஒரு ஒட்டகம், இந்த சொறி பிடித்திருக்கிற ஒரு ஒட்டகம், நோய் பிடித்திருக்கிற ஒரு ஒட்டகம், அது உள்ளே வந்த சில நாட்களில் இருக்கிற எல்லா ஒட்டகங்களும் பாதிக்கப்படுகிறது, சொறி நோய்க்கு ஆளாகிறது, அப்படியே பலவீனம் அடைந்து போகிறது. தொற்று நோய் உண்டு இல்லையா என்று பெருமானிடத்தில் கேட்கிற போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக கேட்பார்கள், மன் அஜ்ரபல் அவ்வல. முதலாக தொற்றுக்கு பாதிக்கப்பட்ட அந்த ஒட்டகம் அதற்கு எப்படி வந்தது என்று கேட்பார்கள். அதற்கு நோயை தந்தது யார் என்று கேட்டுவிட்டு பெருமானார் சொல்லுவார்கள், முதல் ஒட்டகத்திற்கு நோயை தந்த அல்லாஹ் அடுத்து இருக்கிற ஒட்டகங்களுக்கும் பரவ செய்வதன் அவன் என்று சொல்லுவார்கள். கண்டிப்பார்களே, யோசித்து பார்க்கிறோம், எந்த நோயும் சுயமாக பரவாது, தன்னிச்சையாக அது பரவி பாதிப்பை ஏற்படுத்தாது. இதனால் பாதிப்பு என்று அல்லாஹ் நாடுகிற போது, இன்னருக்கு பாதிப்பு என்று அல்லாஹ் எழுதுகிற போது அது பாதிப்பை ஏற்படுத்தும். கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம், பொதுவாக நிர்ணயிப்பவன் அல்லாஹ். நோய்களை, பாதிப்புகளை, சிரமங்களை, துன்பங்களை, உலகில் பல்வேறு முசீபத்துகளை நிர்ணயம் செய்பவன் அல்லாஹ். கண்ணிமிக்கவர்களே, அதனால நம்ம பொதுவாக இஸ்லாமிய பார்வையில நோய் பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா தற்காப்புக்காக நாம் சிகிச்சைகள் மேற்கொள்ள வேண்டும். மார்க்கம் வலியுறுத்துகிறது. தற்காப்பு முறையா நோய் வர்றதுக்கு முன்னாடியே சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், நோய் வந்ததற்கு பின்னால் உரிய சிகிச்சை முறைகள், காரண காரியங்களை நாம் தேடுவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. கண்ணிமிக்கவர்களே, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லிகுல்லி தாஇன் தவா, ஒவ்வொரு நோய்க்கும் மருந்து உண்டு. நோய்களை அனுப்புகிற அல்லாஹ் மருந்துகளை படைத்து வைத்திருக்கிறான். ஒவ்வொரு நோய்களுக்கும் மருந்துண்டு. ஃபைதா உசீப தவா உத்தா, நோய்க்குரிய சரியான மருந்து அது உடலுக்குள் சென்று விட்டால் பரி அபி இதனில்லா, அவர் அல்லாஹ்வின் அனுமதியால் ஆரோக்கியம் பெற்று விடுவார். எனவே மருத்துவத்தை தேடுவது, உரிய மருந்துகளை தேடுவது, நியாயமான முறையில அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு நாம் உரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். கண்டிப்பார்களே, சொல்ல போனா நோய்கள் எதனால் அதிகரிக்குமோ அந்த காரண காரியங்களை விட்டுறணும். மார்க்கத்தில் இருக்கா இல்லையா? இப்ப காய்ச்சல் கண்டவர், இப்ப அவரு ஒழு செய்ய முடியாத நிலையில்
தண்ணீரை தொட முடியாத நிலையில் தயமம் செய்வதற்கு அனுமதி உண்டு. மார்க்கம் இலகுவாக்கி தருகிறது. இப்ப நோய் எதனால் அதிகரிக்குமோ, நோய் எதனால் முற்றி போகுமோ, அது போன்ற காரண காரியங்களை நாம் தவிர்த்தாக வேண்டும். கண்ணிமிக்கவர்களே, என்ன சொல்ல போனா அந்த நோய்க்கு மருந்துகளே சிறந்த மருந்து என்னன்னு சொன்னா, ஆக சிறந்த மருந்து ருஜு இலல்லா. நோய் பாதிக்கப்பட்ட நபர் எல்லாவித சிகிச்சைகளையும் மேற்கொண்டதற்கு பின்னால் அல்லாஹ்விடத்திலே அவர் முன்னோக்க வேண்டும். துவாக்கள் மூலமாக, இஸ்திக்ஃபார், நிறைய பாவ மன்னிப்பு தேடுவதன் மூலமாக, நிறைய சதகாக்கள் தர்மங்கள் செய்வதன் மூலமாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவாங்க, உங்களது நோய்க்கு சிகிச்சை வெறுமனே மருந்து மாத்திரைகள் மட்டுமல்ல, தர்மங்கள் மூலமாக சிகிச்சை அளியுங்கள். இப்ப எவ்வளவு நோய்க்கு 5 கொடுக்கறது இல்ல தர்மம் அப்படின்னு சொன்னா, இப்ப நோய்க்கு எவ்வளவு செலவாகுமோ, இன்றைய நிலவரப்படி எவ்வளவு பெருந்தொகை செலவாகுமோ, அது போன்ற ஒரு பெருந்தொகை தானமாக தர்மமாக தரப்பட்டால் அந்த நோய் குணமாகி போகும் சொல்லுகிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி பல்வேறு வழிகளிலே நாம் சிகிச்சைக்கு முன்னால் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். கண்ணிமிக்கவர்களே, அந்த பெருமானாருடைய மருத்துவ முறைகள்ல பல்வேறு மிக எளிதான மருத்துவங்கள். தேன் நாம் அறிந்திருக்கலாம். தேன் அற்புதமான ஒரு நோய் நிவாரணம். திருக்குர்ஆன்ல சூரத்து நஹல் தேன் என்கிற பெயரிலேயே, தேனி என்கிற பெயரில் ஒரு பெரிய அத்தியாயமே இறக்கப்பட்டிருக்கிறது. தர்ஜுமா படித்தவர்களுக்கு தெரியும். ஒரு சஹாபி பெருமானிட்ட கேட்பாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் சகோதரருக்கு வயிற்று வலி ஏற்பட்டு இருக்கிறது, ஏதேனும் சிகிச்சை சொல்லுங்கள். பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அஸ்திஹி அசலா, அவருக்கு தேனை போட்டுங்கள் என்று. திரும்ப வருவார், ரசூலுல்லாஹ் வயிற்று போக்காக மாறிவிட்டது, கடும் வலியால் அவர் அவதிப்படுகிறார். பெருமானார் மீண்டும் அஸ்திஹி அசலா, தேனை போட்டுங்கள் என்பார்கள். தொடர்ந்து 3 முறை வந்து அதை சொல்லுவார், நோய் குணமாகல. 4வது முறையும் வந்து சொல்லுவார், யா ரசூலுல்லாஹ், நோயின் வீரியம் கூடிவிட்டது. பெருமாள் சொல்லுவாங்க, சதகல்லா, அல்லாஹ்வின் வார்த்தை சத்தியம். குர்ஆனிலே அல்லாஹ் தேனில் ஷிஃபா உண்டு என்று குறிப்பிடுகிறான், நோய் நிவாரணம் என்று குறிப்பிடுகிறான். அந்த வார்த்தை சத்தியம். சொல்லிவிட்டு சொல்லுவாங்க, ஃபகதப பத்ன அஹி, உன் சகோதரனின் வயிறு பொய் சொல்லுகிறது. பெருமானார் மீண்டும் சொல்லுவார்கள், அஸ்தி அசலா, மீண்டும் தேனை போட்டுங்கள், நோய் குணமாகி போகும். வயிற்று வலி முடிவுக்கு வரும், வயிற்று போக்கு அது முடிவுக்கு வரும். கண்ணிமிக்கவர்களே, இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, பல முறை முயற்சித்து, ஒரு 4 முறைக்கு மேல் முயற்சித்து இறுதியாக ஷிஃபா என்பது அதனுடைய காரணத்தை சொல்லி தருகிறார்கள். பொதுவாக நாம் உட்கொள்கிற மருந்து ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு உள்ளே சென்றால் தான் அது ஆரோக்கியம் கிடைக்கும். அந்த அளவை விட குறைவாக போகிற போது ஆரோக்கியம் கொஞ்சம் தாமதப்படும். கண்ணிமிக்கவர்களே, இவர் 5 முறை எடுத்ததற்கு பின்னால் குறிப்பிட்ட அளவு உள்ளே சென்று இருக்கிறது, நோய் குணமாகி போனது என்று பார்க்கிறோம். கண்ணிமிக்கவர்களே, இப்ப லேசா ஒரு தடவை 2 தடவை எடுத்துட்டு நம்ம நம்பிக்கை இழந்துடக்கூடாது. தேன்ல இவ்வளவு பெரிய மருத்துவம் சொல்றாங்களே, ஒன்னும் சரியாகலையே. அப்ப அந்த குறிப்பிட்ட அளவு உள்ளே செல்ல வேண்டும். கண்ணிமிக்கவர்களே, இன்னும் சொல்ல போனா தேனை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு அற்புதமான, இன்னைக்கு நம்ம அது மாதிரி முறைகள்லாம் கைவிட்டுட்டோம். நிறைய ஆயிரங்களை கொண்டு போய் செலவழிக்கிறோம், பல்வேறு மருந்துகளை எடுத்துக்கொள்கிறோம், பல்வேறு பக்க விலைகளை எல்லாம் நாம் எதிர்கொள்கிறோம். மிக இலகுவான அல்லாஹ்வின் சத்திய வார்த்தையை ஈமான் கொண்டு யக்கீன் கொண்டு செயல்படுகிற போது மிக இலகுவாக நிவாரணம் பெற முடியும். கண்ணிமிக்கவர்களே, இந்த அஜீரண கோளாறுகள்லாம் தேன் அற்புதமான ஒரு மருந்து. அஜீரண கோளாறுகள், சொல்ல போனா இறைப்பை தொடர்பான பல்வேறு நோய்களுக்கு அற்புதமான ஒரு ஆரோக்கியம் இந்த தேன் என்று பார்க்கிறோம். இப்ப இன்றைக்கு மருத்துவ உலகம் சொல்லுகிறது தேனின் அபார சக்தி. 1448 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ப நமக்கு குர்ஆன் வாயிலாக சொல்லித் தருகிறார்கள். கண்ணிமிக்கவர்களே, இன்னும் சொல்ல போனா ரஷ்யாவுடைய மிர் என்கிற ஒரு சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம், இங்கிருந்து ஆய்வுக்காக சென்ற அந்த அறிஞர்கள், விண்வெளி அறிஞர்கள், அவர்களுக்கு பிரத்யேகமான உணவாக தரப்பட்டது தேன் என்று வரலாறுகளை சொல்லுகிறார்கள். இது சொல்ல போனா அவங்க கொண்டு போன தேன்ல தேன் பற்றாக்குறையின் காரணமாக கொஞ்சம் அந்த குவாலிட்டி குறைந்து தேன் தரப்பட்டு பெரும் பாதிப்பை சந்தித்தார்கள் என்று வரலாற்று குறிப்பிலே பார்க்கிறோம். கண்ணிமிக்கவர்களே, சர்வதேச விண்வெளி மையங்களுக்கு செல்பவர்கள் கூட பிரத்யேகமான உணவாக தேனை கொண்டு போகிற போது சர்வசாதாரணமாக நமக்கு கிடைக்கிற அம்சங்களை நாம் பயன்படுத்த கவனத்திலே கொள்ள வேண்டும். கண்ணிமிக்கவர்களே, இந்த தேனை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு அதனுடைய அற்புதமான பலன்கள். 100 கிராம் தேன், 100 கிராம் தேன்ல கிட்டத்தட்ட 600 கிராம் அளவிற்கு பாலின் சக்தி உள்ளது. 600 கிராம் அளவுக்கு பாலின் சக்தி, 750 கிராம் அளவுக்கு இறைச்சியின் வலிமை உண்டு என்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். கண்ணிமிக்கவர்களே, இதுல போன பெருமானார் காலத்துல இப்படி தேனை குறித்து வைத்திய முறைகள் இருந்திருக்கிறது. பல்வேறு நோய்களுக்கு தேன், ரத்தம் வலியாமல் அப்படியே நிற்காமல் ஓடுகிற போது, ரத்தம் தொடர்ந்து வலிந்து ஓடுகிற போது அவர்கள் செய்த சிகிச்சை முறை என்ன தெரியுமா? உஹது போர்க்களம், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெரும் காயம் ஏற்பட்டிருக்கிறது. முகத்தில் இருந்து ரத்தம் வலிந்தோடி கொண்டிருக்கிறது. அன்னை மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அப்படியே தண்ணீரை எடுத்து தந்தையின் முகத்திலே ஊற்றி கழுவி கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் தொடர்ந்து ரத்தம் வலிகிறது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு கேடயத்தில் இருந்து தண்ணீரை ஊற்றுகிறார்கள், ஃபாத்திமா கழுவி கொண்டிருக்கிறார்கள். ஹஜ்ரத் ஃபாத்திமா அந்த காலத்துடைய மருத்துவ முறையாக பாயினுடைய ஒரு சிறு பகுதியை எடுத்து அதை கரித்து சாம்பலாக்கி ரத்தம் வலிகிற இடத்தில் வைக்கிற போது ரத்தம் நின்று போனதாம். கண்ணிமிக்கவர்களே, இவ்வளவு பல்வேறு ஆக்கப்பூர்வமான அன்றைய கால மருத்துவ முறைகள் நபித்துவ குறிப்பிலே உண்டு. இன்னைக்கு நம்ம என்ன செய்வோம், ரத்தம் வந்து சொன்னா
பதறிடுவோம். அப்படியே பெரிய அளவில் ஆஸ்பத்திரிக்கு போய் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்து பல ஆயிரங்களை செலவழிப்போம். இவ்வளவு எளிமையான வழிமுறைகள் மார்க்கத்திலே உண்டு கண்ணிமிக்கவர்களே. இது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இன்னொரு அம்சம். இந்த திப்பு நபவியில வருகிறது மருத்துவ குறிப்புல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 சூடான உணவுகளை ஒரே நேரத்தில் உட்கொள்ள மாட்டார்களாம். உஷ்ணம் நிறைந்த 2 உணவுகள், அதே போல குளிர் நிறைந்திருக்கிற குளிர்ச்சியான 2 உணவுகளை ஒரே நேரத்திலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்கொள்ள மாட்டாங்களாம். உதாரணமா ஹதீஸிலே வருகிறது, மீன் பால். மீனையும் பாலையும் ஒரே நேரத்தில் எடுக்கிறது இல்ல, மீனையும் தயிரையும் ஒரே நேரத்தில் எடுப்பதில்லை. இன்றைய அறிவியல் உலகம் சொல்கிறது அது குஷ்ட நோய்களுக்கு வழிவகுக்கும் என்று. 2ஐயும் ஒரே நேரத்தில் எடுத்துக்கொள்வது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஷ்ணமும் குளிரும் இருக்கிற 2 உணவுகளை எடுத்துக்கொள்வாங்க. 2 மாறுபட்ட தன்மை கொண்ட பொருள். ஹதீஸிலே வருகிறது, பேரிச்சம்பழம் வெள்ளரிக்காய். பேரிச்சம்பழம் சூடான பொருள், வெள்ளரி குளிர்ச்சியான பொருள். இப்ப 2ஐயும் சமப்படுத்துகிற விதத்திலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உணவு முறைகளை, மருத்துவ முறைகளை பார்க்கிறோம். மன்னிமிக்கவர்களே, இன்னொரு மிக முக்கியமான ஒரு அம்சம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு உணவு உண்டதற்கு பின்னால் உடனேயே உறங்கி விட மாட்டாரு. இரவு சாப்பிட்ட உடனே படுக்கக்கூடிய அந்த ஒரு பழக்கம் என்பது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வயிறு நிரம்பியதற்கு பின்னால், வயிறு முட்டை இரவு உணவு உண்டதற்கு பின்னால் யார் உடனேயே உறங்கி விடுகிறார்களோ அவர்களின் இதயம் கடினமாகி போகும் என்கிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உள்ளம் கடினமாகிற அளவிற்கு நாம் சாப்பிட்ட உடனே இரவுல படுக்கக்கூடாது. ஒண்ணு கொஞ்சம் முன்னாடியே அட்வான்ஸா சாப்பிடணும். இல்ல உணவு உண்டதற்கு பின்னால் சிறிது நேரம் அப்படியே வாக்கிங் மாதிரி போகலாம். அல்லது ஏதேனும் நஃபிலான இபாதத்துகளில் ஈடுபடலாம். சில ரகாத்துகள் நஃபில் தொழுகைகள் ஈடுபடலாம். அப்ப உடனே படுத்து விடாமல் இப்படி செய்கிற போது நமக்கு அந்த பாதிப்பு இருக்காது. கண்ணிமிக்கவர்களே, இன்னொரு பெருமாள் சொல்றாங்க, இரவு உணவை நீங்கள் தவிர்த்து விட வேண்டாம். இரவு உணவு ரொம்ப அவசியமானது. ஹதீஸிலே வருகிறது, தஅஷவு வலௌ பிகஃபி மின் ஹஷப். ஒரு பிடி பேரிச்சம்பழமாவது இரவிலே நீங்கள் உணவாக உட்கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? தருக்கல் ஆசியா, இரவு உணவை தொடர்ந்து விடுவது என்பது மகரமா, அது விரைவில் முதுமையை ஏற்படுத்தும். இள வயதிலேயே உங்களுக்கு முதுமையை கொண்டு வரும், பெரும் தளர்ச்சியை ஏற்படுத்தும் என்கிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஒளி மருத்துவத்துல பல்வேறு செய்திகள் நமக்கு கொண்டு கண்ணிமிக்கவர்களே. தண்ணீர் பருகுவது கூட நேரங்கள் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. எந்தெந்த நேரங்கள்ல தண்ணி குடிக்க கூடாது. ஹதீஸ்களில் வருகிறது, இக்ரஹு ஷுர்புல் மா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்களில் தண்ணீர் குடிப்பதை வெறுத்திருக்கிறார்கள். எந்த நேரங்கள் தெரியுமா? அகீப ரியாலா, உடற்பயிற்சிக்கு பின்னால் உடனேயே தண்ணீர் குடிப்பது. பத்தாபு, களைத்து போயிருக்க நேரத்தில் தண்ணீர் குடிப்பது, கடுமையான களைப்பு, அந்த நேரத்துல தண்ணீர் குடிப்பது. அகீப ஜிமா, அதாவது இல்லற விஷயத்திற்கு பின்னால் உடனேயே தண்ணீர் குடிப்பது. அகீப தாம், உணவு உண்டதற்கு பின் உடனேயே தண்ணீர் குடிப்பது. இதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுக்கிற விஷயங்களாக பார்க்கிறோம். மன்னிமிக்கவர்களே, தொடர்ந்து வருகிறது, அக்கலல் ஃபாக்கிஹா, பழங்களை உண்டதற்கு பின்னால் உடனேயே தண்ணீர் குடிப்பது. பல் ஹமாம், சூடான நீரில் குளித்ததற்கு பின்னால் உடனேயே தண்ணீர் குடிப்பது. வமினன் நௌம், தூக்கத்திலிருந்து எழுந்தவுடன் உடனேயே தண்ணீர் குடிப்பது. இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா, முனாஃபின் லி ஹிஃப்லிஸிஹா, உடல் ஆரோக்கியத்திற்கு மாற்றமானது, ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடியது என்று ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். மன்னிமிக்கவர்களே, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுமனே நபித்துவம் என்பது விவாதத்துகளை மட்டும் சொல்லித் தருவதல்ல, இந்த உம்மத்தின் உடல் ஆரோக்கியத்தையும் கூட கவனத்திலே கொண்டு ஒரு தந்தையை போல, கைதேர்ந்த மருத்துவரை போல நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதலை பார்க்கிறோம். கண்ணிமிக்கவர்களே, இந்த பழங்களை பொறுத்த வரைக்கும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறை எத்தனை அற்புதமான வழிமுறை. இன்னைக்கு பிள்ளைங்க வீட்டுல பழங்களே சாப்பிடுறதில்ல யாருமே. கலர் கலரா அது பாக்கெட்டுகளை பாக்குறாங்க, அதை ரொம்ப விரும்பி சாப்பிடுறாங்க. பழங்களிலே இருக்கிற அந்த ஆரோக்கியம், உடலுக்கு கிடைக்கிற பல்வேறு அந்த சத்துக்கள் எல்லாம் அவர்கள் இழந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணிமிக்கவர்களே, ஹதீஸிலே வருகிறது, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சுவனத்தில் இருந்து அவர்கள் பூமிக்கு இறங்கிய போது முதலாக அவர்கள் சாப்பிட்ட பழம் இலந்தை பழம் என்று வருகிறது. இலந்த பழம் இன்னைக்கு நம்ம பெரும்பாலும் யாரும் தேடி பண்றது இல்ல. இப்ப உணவாக அவர்கள் இலந்தை பழத்தை சாப்பிட்டு இருக்கிறார்கள். இப்ப இலந்த பழத்தை பொறுத்த வரைக்கும் வயிற்றுப்போக்கு தொடங்கி அஜீரணம், பல்வேறு பித்த நோய்களுக்கு அற்புதமான ஒரு மருந்து. அதற்கு இப்னு அப்பாஸ் அவங்க சொல்றாங்க, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யஅகுலு வல் இனப ஹர்தா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திராட்சை பழங்களை முழுமையாக சாப்பிட்டதை நான் பார்த்தேன் என்று இப்னு அப்பாஸ் சொல்றாங்க. திராட்சை அற்புதமான மருத்துவ குணம் கொண்ட பழம். அணிவிக்கிறவர்களே, கனடா நாட்டை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் அவங்க ஆய்வின் முடிவுல சொல்றாங்க, திராட்சையின் பழரசம் எவ்வளவு அற்புதமான மருத்துவம் தெரியுமா? அது மிக அதிபயங்கரமான வைரஸ் கிருமிகளை மிகுந்த வேகத்தில் கொல்லக்கூடிய தன்மை கொண்டது என்று அவர்கள் ஆய்வு முடிவுகளை சொல்லித் தருகிறார்கள். கண்ணிமிக்கவர்களே, இப்ப சர்வசாதாரணமாக கிடைக்கிற, விலை மலிவாக கிடைக்கிற அம்சங்கள் எல்லாம் நபிகள் நாயகத்தின் மூலமாக நமக்கு மருத்துவமாக சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. கண்ணிமிக்கவர்களே, இன்னைக்கு நம்ம உணவு உண்டதற்கு பின்னால பல்வேறு பார்ட்டிகள்ல, பங்கன்கள்ல கோக் அது மாதிரி குடிப்போம், பெப்சி அப்படிலாம் குடிப்போம். அதனுடைய முடிவுகளை சொல்லி தருகிறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, அதுல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு, அதில் கலக்கப்படுகிற கார்பன் டை ஆக்சைடு அந்த குளிர்பானங்களோடு சேர்ந்து ஒருவித அமிலத்தன்மையை ஏற்படுத்துகிறது. உள்ளே அந்த அமிலம் சென்று இரத்தத்தோடு கலர்ந்து எலும்புகளை எல்லாம் சிதைக்கிறதாம் படிப்படியா. இப்ப நம்ம உணவு செரிமானம் என்று சொல்லி கலர் கலரா பாட்டில் வாங்கி குடிக்கிறோம்.
அது எலும்புகள் சிதைந்து எலும்பு அந்த கூடுகள் எல்லாம் அப்படியே வலுவிழந்து போகிற அளவிற்கு உள்ள அம்சங்கள் எண்ணிமிக்கவர்களே. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க, கரும்பு சாறை குறித்து பெருமானார் பேசி இருக்கிறார்கள். பெருமானார் சொல்றாங்க, உண்ட உணவு செரிக்க வேண்டுமானால் நீங்கள் கரும்பு சாறு பருகலாம். பசியோடு இருக்கிற ஒருவர் கரும்பு சாறு உண்ணுகிற போது பசி இல்லாமல் போகும் என்கிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணிமிக்கவர்களே, அப்ப யோசித்து பார்த்தா இப்ப நம்ம அன்றாடம் கிடைக்கக்கூடிய எளிமையான அம்சங்கள் தொடர்ந்து நம்ம பெருமானாருடைய மருத்துவ முறைகளை எல்லாம் தெரிந்து நாம் அதை கடைபிடிக்கிற போது நமது உடல் ஆரோக்கியம் மேம்படுவதோடு பொருளாதாரமும் நிறைய கொண்டு போய் கொட்டுவதிலிருந்து பாதுகாக்கலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு வழிகாட்டி தந்துள்வானாக. அல்லாஹ் நமக்கு ஹிதாயத்தை தந்துள்வானாக. அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவானாக. அல்லாஹ் வாழுகிற காலம் வரை ஆரோக்கியமாக வாழ அருள் புரிவானாக. எல்லாவித நோய்கள் சிரமங்களிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.